வணக்கம். இது சமூகம் மீடியாவின் இன்றைய உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹஸ்னாயினி ஈரானுக்கு போகாது. முற்றுகையை மீறிய ஈரானிய கப்பல் மீது அமெரிக்க போர் விமானம் சரமாரி தாக்குதல். அமெரிக்கா கொடுத்த 48 மணி நேர கெடு சரணடைதல் ஒப்பந்தமா அல்லது அமைதி ஒப்பந்தமா? ஈரானின் பதிலுக்காக காத்திருக்கும் பாகிஸ்தான். உடன்பாடு எட்டப்படும். ட்ரம்ப் அதிரடி. ஈரானுடன் 24 மணி நேர ரகசிய பேச்சுவார்த்தை. ஈராக்கிற்குள் ஊடுருவிய ஈரானிய ட்ரோன்கள். குர்திஷ் முகாம்கள் மீது அடுத்தடுத்து தாக்குதல். குடியிருப்பு வளாகங்களை குறிவைத்த ஈரான். எங்கள் விரல்கள் துப்பாக்கி விசையிலேயே இருக்கின்றன. அமெரிக்காவின் ஒப்பந்தத்தை கிழித்தறியும் ஈரான். சரணடைய மாட்டோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவேசம். 52 கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டதால் ஹோர்முஸில் உச்சகட்ட பதற்றம். பெய்ரூட்டில் மீண்டும் ஏவுகணை வீச்சு. ஹிஸ்புல்லாவின் ரத்வான் படை தளபதிக்கு குறி. ட்ரம்ப் பேச்சுவார்த்தைக்கு நடுவே நெதன்யாகுவின் அதிரடி ஆட்டம். Fourth Monkey Connect. வளைகுடா பகுதியில் அமெரிக்காவின் இரும்பு பிடி மேலும் இறுகியுள்ளது. ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள கடற்படை முற்றுகையை மீற முயன்ற ஈரானிய எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்க போர் விமானம் துப்பாக்கிச்சூடு நடத்தி அதை நடுக்கடலில் செயலிழக்க செய்துள்ளது. நேற்றைய தினம் நடந்த இந்த பரபரப்பான சம்பவம் குறித்து அமெரிக்க மத்திய கட்டளை மையம் வெளியிட்டுள்ள தகவல்கள். ஈரானிய கொடியேந்திய MT ஹஸ்னா என்ற எண்ணெய் கப்பல் அமெரிக்காவின் முற்றுகையை மீறி ஈரானிய துறைமுகத்திற்குள் நுழைய முயன்றது. அமெரிக்க படைகள் விடுத்த எச்சரிக்கைகளை கப்பல் ஊழியர்கள் கண்டுகொள்ளவில்லை. இதனையடுத்து அமெரிக்காவின் FA-18 சூப்பர் ஹார்னெட் போர் விமானம் களமிறங்கியது. இந்த விமானம் தனது 20 மில்லிமீட்டர் பீரங்கி துப்பாக்கியால் கப்பலின் சுக்கான் பகுதியை நோக்கி சரமாரியாக சுட்டது. இந்த தாக்குதலில் கப்பலின் திசை மாற்று கருவி சேதமடைந்ததால் கப்பல் மேற்கொண்டு நகர முடியாமல் நடுக்கடலிலேயே நின்றது. ஹஸ்னா இனி ஈரானுக்கு செல்லாது என சென்காம் அதிரடியாக அறிவித்துள்ளது. ஏப்ரல் 13 முதல் அமலில் உள்ள இந்த முற்றுகையை மீறிய கப்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவது இது இரண்டாவது முறையாகும். கடந்த ஏப்ரல் மாதம் 19 அன்று MV தௌஸ்கா என்ற கப்பலும் இதேபோல் அமெரிக்க போர்க்கப்பலால் சுடப்பட்டு செயலாக்க செய்யப்பட்டது. இதுவரை 50க்கும் மேற்பட்ட வர்த்தக கப்பல்கள் அமெரிக்காவால் எச்சரிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. பிப்ரவரி 28 முதல் தொடங்கிய இந்த போரினால் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தின் உயிர் நாடியான ஹோர்முஸ் ஜலசந்தி முழுமையாக முடங்கியுள்ளது. பாகிஸ்தானில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படாததால் அமெரிக்கா ஈரானிய துறைமுகங்கள் மீதான தனது பிடியை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. வளைகுடா போர் ஒரு தீர்வை எட்டுமா அல்லது இன்னும் ஒரு பெரிய அழிவை நோக்கி செல்லுமா என்பதை தீர்மானிக்கும் மிக முக்கியமான 48 மணி நேரத்திற்குள் உலகம் நுழைந்துள்ளது. அமெரிக்கா முன்வைத்துள்ள ஒரு பக்க இறுதி முன்மொழிவை ஈரான் தற்போது தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. தற்போது நிலவும் சூழலில் ஈரான் இருமுனை பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளது. அமெரிக்காவின் முன்மொழிவு பாகிஸ்தான் வழியாகவே ஈரானிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதற்கு ஈரான் அளிக்கும் பதில் பாகிஸ்தான் மூலமாகவே வாஷிங்டனுக்கு தெரிவிக்கப்படும். பெய்ஜிங்கில் உள்ள ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி இந்த முன்மொழிவு குறித்து சீன அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். சீனாவின் ஆதரவு கிடைத்தால் மட்டுமே ஈரான் இதில் கையெழுத்திடும் என தெரிகிறது. அமெரிக்கா முன்வைத்துள்ள இந்த ரகசிய ஒப்பந்தத்தில் சில முக்கிய அம்சங்கள் இருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளன. அமெரிக்கா ஒரு சரணடைதல் ஒப்பந்தத்தை எங்கள் மீது திணிக்க முயல்கிறது என ஈரானிய தலைவர்கள் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் ஏவுகணை தயாரிப்புகளை முடக்குவது தொடர்பான கடுமையான நிபந்தனைகள் இதில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிபந்தனைகளை ஈரான் ஏற்றால் மட்டுமே ஹோர்முஸ் ஜலசந்தியில் உள்ள கடற்படை முற்றுகை நீக்கப்படும் என அமெரிக்கா பிடிவாதம் பிடிக்கிறது. இந்த ஒப்பந்தத்தை ஈரான் நிராகரித்தால் அமெரிக்கா தனது ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கையை தீவிரப்படுத்தும் என எச்சரித்துள்ளது. ஏற்கனவே ஈரானிய எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்க போர் விமானம் தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் ஒப்பந்தம் தோல்வியடைந்தால் நேரடி தாக்குதல்கள் அதிகரிக்கக்கூடும். அதே சமயம் பாகிஸ்தான் தனது ராஜதந்திர பலத்தை பயன்படுத்தி ஈரானை சம்மதிக்க வைத்தால் உலக பொருளாதாரத்தை பாதித்துள்ள இந்த 10 வார கால போர் முடிவுக்கு வரும்.
வளைகுடா போரின் 68வது நாளில் உலகம் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை பெற்றுள்ளது. ஈரானுடன் ஒரு நிரந்தர அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு மிகவும் அதிக வாய்ப்புள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிபர் ட்ரம்ப் ஈரானுடனான ராஜதந்திர நகர்வுகள் குறித்து உற்சாகமாக பேசினார். கடந்த 24 மணி நேரத்தில் ஈரானுடன் மிகச்சிறந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளோம். அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நாம் ஒரு உடன்பாட்டிற்கு வருவதற்கு இப்போது அதிக வாய்ப்புகள் உள்ளன. ஈரான் ராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் இப்போது சமாதானத்தை விரும்புகிறார்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா முன்வைத்துள்ள இந்த ரகசிய ஒப்பந்தத்தில் உள்ள முக்கிய அம்சங்களின்படி ஈரான் தனது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் மற்றும் அணுசக்தி நிலையங்களை சர்வதேச ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானால் ஹோர்முஸ் ஜலசந்தியில் உள்ள கடற்படை முற்றுகை உடனடியாக நீக்கப்பட்டு சர்வதேச கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்கும். பதிலுக்கு ஈரானின் முடக்கப்பட்ட பில்லியன் கணக்கான டாலர் நிதியை விடுவிக்க அமெரிக்கா முன்வந்துள்ளது. அமெரிக்காவின் எபிக் ஃபியூரி ராணுவ நடவடிக்கை தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஈரானின் பதிலுக்காக அமெரிக்கா காத்திருக்கிறது. ஒருவேளை ஈரான் இந்த ஒப்பந்தத்தை நிராகரித்தால் முன்பை விட பல மடங்கு வேகத்தில் தாக்குதல் தொடங்கும் என ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவுடன் ஒருபுறம் அமைதி பேச்சுவார்த்தை நடந்து வரும் வேளையில் மறுபுறம் ஈரான் தனது எல்லைகளுக்கு அப்பால் உள்ள எதிரி குழுக்களை வேட்டையாடுவதை தீவிரப்படுத்தியுள்ளது. ஈராக்கின் குர்திஷ் பிராந்தியத்தில் உள்ள ஈரானின் குர்திஷ் ஜனநாயக கட்சி முகாம்கள் மீது ஈரான் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதல்கள் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. புதன்கிழமை மாலை ஈரானிய படைகள் நடத்திய இந்த தாக்குதல்கள் குறித்து PDKI அமைப்பு வெளியிட்டுள்ள விவரங்களின்படி ஈரானிலிருந்து ஏவப்பட்ட 3 தற்கொலை ட்ரோன்கள் செவி அஸ்பி பகுதியில் உள்ள PDKI தளத்தை நேரடியாக தாக்கி அளித்தன. இதற்கு முன்னதாக எர்பில் நகருக்கு அருகில் உள்ள கிர்தேசால் குடியிருப்பு வளாகத்தை குறிவைத்து 2 ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தின. இந்த பகுதியில் PDKI உறுப்பினர்களின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் வசித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஈரானில் நிலவும் உள்நாட்டு போராட்டங்களுக்கு இந்த குர்திஷ் குழுக்கள் ஆதரவளிப்பதாக ஈரான் நீண்ட காலமாக குற்றம் சாட்டி வருகிறது. தனது நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அவரையும் எல்லைகளை கடந்தும் தாக்குவோம் என ஈரான் ராணுவம் மீண்டும் நிரூபித்துள்ளது. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் தனது பிராந்திய ஆதிக்கத்தை விட்டுக் கொடுக்க போவதில்லை என்ற செய்தியை ஈரான் இதன் மூலம் உலகுக்கு உணர்த்தியுள்ளது. ஈராக்கிற்குள் ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்துவது ஈராக் அரசாங்கத்திற்கும் குர்திஷ் பிராந்திய நிர்வாகத்திற்கும் இடையே உரசல்களை உருவாக்கியுள்ளது. எர்பில் நகருக்கு அருகே நடத்தப்பட்ட இந்த தாக்குதலால் அப்பகுதி மக்கள் பீதியில் உறைந்துள்ளனர். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வளைகுடா போரை முடிக்க அமெரிக்கா முன்வைத்துள்ள ஒரு பக்க ஒப்பந்தம் குறித்து ஈரானிய தலைவர்கள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். பேச்சுவார்த்தை என்ற பெயரில் அமெரிக்கா எங்களை மிரட்டி பணிய வைக்க முயல்கிறது என ஈரான் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாஜி அமெரிக்காவின் போக்கை கடுமையாக விமர்சித்துள்ளார். பேச்சுவார்த்தை என்பது இருதரப்பு நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். ஆனால் அமெரிக்கா செய்வது மிரட்டி பணிய வைக்கும் வேலையாக உள்ளது. விவாதங்களுக்கு இடமளிக்காமல் தனது விருப்பங்களை மட்டும் ஈரான் மீது திணிக்க அமெரிக்கா முயல்வதாக அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரானிய நாடாளுமன்றத்தின் மூத்த உறுப்பினரான இப்ராஹிம் ரெசாய் அமெரிக்காவிற்கு நேரடி போர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆக்சியோஸ் வெளியிட்ட ஒப்பந்த விவரங்கள் வரும் அமெரிக்காவின் கனவு பட்டியல் மட்டுமே. நேரடி போரில் வெற்றி பெற முடியாத அமெரிக்கா இப்போது காகித ஒப்பந்தங்கள் மூலம் ஈரானை சரணடைய வைக்க பார்க்கிறது. அமெரிக்காவோ அல்லது அவர்களின் அடியாட்களோ விஷமத்தன்மையாக செயல்பட்டால் ஈரானின் பதிலடி மிகவும் வருந்தத்தக்கதாக இருக்கும் என அவர் கூறியுள்ளார். களத்தில் அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை எவ்வளவு தீவிரமாக இருக்கிறது என்பதற்கு சென்ஹாம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரமே சாட்சி. ஈரானிய துறைமுகங்களை நோக்கி சென்ற 52 வர்த்தக கப்பல்கள் அமெரிக்க படைகளால் வலுக்கட்டாயமாக திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. இந்த முற்றுகையினால் ஈரானின் வர்த்தகம் முழுமையாக ஸ்தம்பித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வந்த தற்காலிக அமைதி மீண்டும் குலைந்துள்ளது. லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல் உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. குறிப்பாக ஹிஸ்புல்லா அமைப்பின் மிக வலிமையான ரத்வான் படையின் மூத்த தளபதியை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்தும் முதல் தாக்குதல் இதுவாகும். ஹிஸ்புல்லாவின்
இஸ்ரேலின் உயரடுக்கு பிரிவான ரத்வான் படையின் தளபதி ஒருவரை குறிவைத்து ஏவுகணைகள் வீசப்பட்டன. இந்த தாக்குதல் அமெரிக்காவுடன் முன்கூட்டியே ஆலோசிக்கப்பட்டு அவர்களின் புதலுடனேயே நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இலக்கு வைக்கப்பட்ட தளபதி கொல்லப்பட்டாரா என்பது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் இல்லை என்றாலும் ரத்வான் படையின் துணை தளபதி இதில் படுகாயமடைந்திருக்கலாம் என தெரிகிறது. பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹாட்ஸ் வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேலிய வீரர்கள் மற்றும் எல்லை பகுதிகளில் தாக்குதல் நடத்தியதற்கு ரத்வான் படையே பொறுப்பு, அவர்களை ஒழிப்பதே தங்களின் இலக்கு என தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு பிரதமர் நெதன்யாகு அமெரிக்க அதிபர் டிரம்புடன் தொலைபேசியில் ஆலோசிக்க திட்டமிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஒருபுறம் டிரம்ப் நிர்வாகம் இஸ்ரேல் பிரதமர் மற்றும் லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் ஆகியோரை நேருக்கு நேர் சந்திக்க வைக்க முயன்று வருகிறது. தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டால் மட்டுமே பேச்சுவார்த்தை என லெபனான் அதிபர் திட்டவட்டமாக கூறியுள்ள நிலையில் பெய்ரூட் மீதான இந்த தாக்குதல் அமைதி பேச்சுவார்த்தைக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களின் கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.